குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. அது விளையாடுறாங்களா சண்டை போடுறாங்களான்னே தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்கள். தமால் துமால்னு அடிச்சுக்கிறது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு கொஞ்ச நேரம் வீட்டில் இருப்பாங்க, அந்த கொஞ்ச நேரமும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறது பாருங்கள். அந்த கொஞ்ச நேரம் தமான்னு அடிச்சுக்கிறது 2 பேரும். அதுவும் இன்னும் கீழே இருந்தான்னா வேறு லெவல் சண்டை வரும். பார்க்கவே நமக்கே அப்படியே கோவமாக வரும். பாருங்கள் எப்படி சண்டை நடக்குது பார்த்தீங்களா? எப்படிலாம் சண்டை நடக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் நடக்குமா எங்கன்னா? பாருங்கள் என்னம்மா சண்டை போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சண்டையை. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. பாருங்கள் அதான் எப்படி சண்டை போடுறாங்க பாருங்கள். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள? இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்றதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்களோ அது கூட எனக்கு சொல்ல தெரியல. பாருங்கள் என்னென்ன நடக்குது பாருங்கள். எப்படி இதை நான் வந்து பண்ணுறது? இவங்களோட நான் எப்படி தான் ஓரி ஆடுறது? என்ன இங்கே பாருங்கள் எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். அதை பாருங்கள் எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். அதான் எப்படி அடிக்கிறா பாருங்கள் பெரியவ. எப்படி அடிக்கிறா பாருங்கள். உடனே சின்னவனும் அடிப்பா. அதான் இங்கே பாருங்கள் பெரியவ அடிக்கிறத பாருங்களேன். அங்கே பாருங்கள் என்னம்மா அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். அதான் பெரியவ அடித்தான்னா சின்னவனும் அடிக்க தான் செய்வாள். இதுக்கு மூல காரணம் வந்து பெரியவ தான். அமைதியாக அந்த பக்கம் தானே ஃப்ரெண்ட்ஸ் படுத்துட்டு இருந்தா, அங்கேருந்து கடகடன்னு ஒரு செகண்டில் எழுந்து வந்துட்டான். பாருங்கள் சண்டை கேட்குறா பாருங்கள். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் சண்டை நடக்குது பாருங்கள். அவள் என்ன பண்ணுவா? குழந்தை. இவ எருமை மாடு மாதிரி இருக்கிறா. ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவா? இவ வெளியில் போகவே மாட்டா. பாருங்கள் அவளை கடிச்சு அவளை கோவம் வர வைக்கிறா. இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலை. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வழி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் ஒரே சண்டை தான். பட் ஆனால் கொஞ்ச நேரம் சிட்டு இல்லைன்னா பட்டு வந்து உயிரே போகிற மாதிரி கத்துவோம். பாருங்கள் என்ன சண்டை நடக்குது பாருங்கள். ஈஸ்வரா. ஜஸ்ட் ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுத்து திரும்பவும் சண்டைக்கு போயிடுவாள். அவ்வளோதான், திரும்பவும் சண்டைக்கு போயிடுவாள். இதே தான் நடக்குது. கொஞ்சம் நேரம் வீட்டில் இருப்பாங்க, அந்த வீட்டில் இருக்கிற நேரமும் சண்டை தான். மங்கம் ஆழ்வாங்க. இங்கே பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கிற நேரமும் சண்டை தான் வரும். 2 பேரும் அறக்கராட்டம் நகை வச்சுன்னுக்குறாங்க. வச்சுட்டு ஒரே சண்டை தான். அங்கே பாருங்கள் அதான் அது என்னத்தை சொல்ல பாருங்க. கடிச்சு இழுக்கிறா பாருங்க. எப்போ என்னால் இவங்களோட ஓரியாட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சண்டையை என்னால் பார்க்க முடியல. பகல்லையாவது பரவாயில்ல, ஒரு இடத்துல நின்றுட்டு பண்ணுறாங்க. நைட்டில் இப்படி ஓடுறது அப்படி ஓடுறது, தாம் தூம் தடால் துட்டால்னு எல்லாத்தையும் உருட்ட வேண்டியது போயிட்டு. பெரியவளுக்கு மண்டையில் மசாலே இருக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னடா குழந்தைய போட்டு இப்படி கடிக்கிறமே. அவன் அப்புறம் கோவப்பட்டான்னா அவன் கோவப்பட்டான்னா பயந்துட்டு ஓடிடுவான். அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா பயந்துட்டு ஓடிடுவான். இதுதான் இங்கே நடக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சண்டையை என்னால் சமாதானப்படுத்தவே முடியாது. திரும்ப பெரியவ போய் சண்டை போடுறது தான் வேலை. பெரியவ தான் பண்ணுறது, சின்னவன் அமைதியாக தான் இருப்போம். பெரியவ தான் சேட்டை காட்சி பார்த்துட்டே இருக்கா. அப்படியே எகிருவோம். என்னத்தை சொல்ல பாருங்கள். பார்த்தீங்களா என்ன நடக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. Bye friends.